ராஜிகா கிச்சன். ஒரு நாள் ஒரு குறிப்பு. நாள் 276. மீன் வறுவல் செய்ய போறீங்க. அந்த மீன் உடஞ்சி போகுது. மீன் எண்ணெய் சட்டியில் ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் எண்ணெயில் இந்த ஒரு பொருளை சேர்த்து போட்டிங்க அப்படின்னா மீன் வறுவல் ஒட்டாமல் அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா ருசியாகவும் கிடைக்குங்க. இது போல் குக்கிங் டிப்ஸ் தினம் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். எல்லா டிப்ஸையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் அடுப்பே பற்ற வைக்காத இன்ஸ்டன்ட் சட்னிஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஏற்கனவே போஸ்ட் பண்ணதை நீங்கள் அந்தந்த பிளேலிஸ்ட்டில் செக்கும் பண்ணுங்க. மீன் வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் காய வைக்கிறீங்களே அதில் 1 டீஸ்பூன் அளவு சோள மாவை சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சூடு பண்ணி நீங்கள் மீன் வறுத்து பாருங்க. மீன் சுத்தமாக எண்ணெயில் ஒட்டவே ஒட்டாது. அதே சமயத்தில் சோள மாவில் மிக்ஸ் பண்ணுறனால நல்ல டேஸ்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு வேற ஒரு அட்டகாசமான டிப்ஸில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும்